ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. செகண்ட் படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ். ரெண்டுமே டிஸ்கன்டினியூ. ஓகே, நான் லாச்சக் லைனில் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அந்த 4th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஓகே, செகண்டு நாங்கள் வல்சவாக்கம் போனதுனால வல்சவாக்கத்தில் படித்த வேளாங்கண்ணி ஸ்கூலில் படித்தது வந்து தமிழ். ஸோ அங்கே வந்து செகண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் கிட்டத்தட்ட வந்து 5th 6th 7th. ஸோ 7th நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு செட் ஆகும். ஏன்னா அங்கே வந்து சைலண்ட்டாக இருக்கும். என் டேலண்ட்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிரேடில் நான் எல்லாத்துலேயும் இந்த ப்ரைஸு கப்லாம் வாங்கினேன். அப்புறம் எஜுகேஷன் வாஸ் குட். சிபிஎஸ்சி இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கு. ஸோ எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்டடி கன்டினியூ மை ஸ்டடீஸ். ஓகே, ஸோ ஐ வாஸ் ஸ்டாப்டு. ஓகே, ஸோ அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்குன்னு சொல்லி. அப்புறம் பிளா 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 பிளா. அப்புறம் அம்மா வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, யூ ஹாவ் சச் a talent, ஸோ யூ மஸ்ட் கோ டு some classes. So she joined me in a tailoring class. I studied in 1 week 3 months course, and in my own interest, and God blessed, and people given me so many lessons, so I was drawn this much of a designer in this life. So அதான் வந்து எனக்கு வந்து என்னன்னா தமிழ் வந்து இப்போ நீங்கள் எனக்கு அமிச்சிங்க வச்சுக்கோங்களேன், கூத்தி நான் படிக்கிறதுக்குள்ளே வீடே கூட்டி முடிச்சிடலாம். ஆனால் நான் வந்து காஸ்டியூம் டிசைனிங்கில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன். 3 month கோர்ஸு. அதில் வந்து செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன். பட் ஆனால் என் மேம் வந்து என்னை கேட்டதுனால எனக்கு வந்து இல்லை கவர்மெண்ட்டு ஜாப் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் செகண்ட் கிளாஸ்ன்னு சொன்னதுனால அவங்க செகண்ட் கிளாஸ் போட்டாங்க. ஃபைனலி ஓவர். அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா மென்ஸு, கிட்ஸு, லேடிஸு. பட் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி மென்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் பண்ணக்கூடாது அண்ணா சொன்னதுனால ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து கிட்ஸும் லேடிஸும் ஸ்பெஷலிஸ்ட்டு. இது கூட என்னோடய கிளாஸ்மேட்டுக்கு தான் டிசைன் பண்ணேன். அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு என் பேஜில் கூட போட்டிருந்தா. கூகுளில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என் பேஜை நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். ப்ரீத்திஸ் பொட்டிக்குன்னு போட்டிங்கன்னா என்னோடய ஃபோட்டோ நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் கூட நான் ஸ்டிச் பண்ணுவேன். பட் அந்த நடுவில் டச் விட்டு போச்சு. இப்போ நான் திருப்பியும் பழைய மாதிரி தியானத்தில் பண்ணிட்டு அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், என் மாஸ்டருக்கு டிசைன் பண்ணணுன்னு ஆசை. பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. தேங்க்யூ, பாய்.